அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், ஐ அம் இம்ரான். இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, அமரன் திரைப்படத்தை பற்றி தான் வந்து விலாவரியாக பேச போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமரன் திரைப்படத்தை வந்து வெளியாகி நல்ல ஒரு வரவேற்போடு வந்து ஓடிட்டு இருக்கு. இதன் தரப்பு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய இஸ்லாமியர்களுக்கு வந்து ஒரு சில கருத்து இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திரைப்படத்தில் வந்து இஸ்லாமியர்களை வந்து ரொம்பவும் கொடூரமாக காட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சிலர் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அமரன் திரைப்படத்தில் வந்து அது வந்து ஒரு உண்மை கதை, வந்து ஒரு இராணுவ அதிகாரிகளுடைய கதையை தான் அவங்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய மனைவியுடைய பொசிஷன்ல தான் அந்த வந்து கதை வந்து மூவ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஏன்னா இருந்த கதையை இருந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க. பட் வந்து என்னதான் இருந்தாலும் இஸ்லாமியர்கள் வந்து தாக்கி நடக்கக்கூடிய கதைகளை வந்து எடுக்கும்போது அந்த நடிகர் வந்து கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா நிறைய இஸ்லாமியர்கள் வந்து அவங்களுடைய ரசிகர்களாக கூட இருக்கலாம். ஏன்னா அந்த இருக்கும்போது நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க செய்யக்கூடிய விஷயம் வந்து ஒரு தவறான ஒரு நோக்கத்தை வந்து மக்களுடைய மனசுல வந்து விதைக்கும். அதற்காக தான் நாம் வந்து இந்த அளவுக்கு ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்றோம். இதற்காக பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் நிறைய பேர் அவர்களுடைய ஃபேனாக கூட இருக்கலாம். ஏன்னா இஸ்லாமியர்கள் வந்து நிறைய நபர்கள் வந்து தமிழகம் மட்டுமல்ல உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இஸ்லாமியர்கள் வந்து இப்போ நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும், அந்த கட்சியுடைய இதற்காக உள்ள இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தமிழர் என்ற உணர்வோடு இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதே திராவிட கட்சிகள்ல கூட வந்து இஸ்லாமியர்கள் இருக்காங்க. முஸ்லீம் லீக்ல மட்டும் வந்து இஸ்லாமியர்கள் வந்து பங்கேற்கிறது இல்லை. ஏன்னா இந்த தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இயக்கத்திலையும் வந்து இஸ்லாமியர்கள் வந்து பங்கேற்கிறாங்க. ஏன்னா இஸ்லாமியர்களுக்கு வந்து ஒரு மொழி பற்றோ இனப்பற்றோ இல்லாமல் எல்லாம் இல்லை. ஏன்னா அவர்களுக்கு வந்து பிடிச்ச இடத்துல வந்து அவங்க இருக்காங்க. அந்தபடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இஸ்லாமியர்களை பற்றி அவங்க தாக்கி எடுக்கக்கூடிய படங்களை பற்றி கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா? இப்போ விஸ்வரூபம் ஒரு படம் வந்துச்சு. அந்த விஸ்வரூபம் படத்துல வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களை வந்து ஒரு தீவிரவாத நோக்கத்திலேயே வந்து அந்த படத்தை முழுசா வந்து நோக்கி இருப்பாங்க. ஏன்னா தாடி தொப்பி வச்சிருந்தாலே வந்து அவர் என்ன பாத்தீங்கன்னா ஒரு இஸ்லாமியர்னாலே ஒரு தீவிரவாத சிந்தனை கொண்டவரா இருக்காங்கன்ற ஒரு மனநோக்கத்தை வந்து இவங்க வந்து மக்கள் மத்தியில வந்து விதைக்கிறாங்க. அதுதான் வந்து முதல்ல இருக்கக்கூடிய ஒரு மிக தவறான ஒரு விஷயம். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் கூட அது வந்து மோட்டிவேஷன் தான் பண்ணுது, தவிர வந்து அது இல்லைன்னு சொல்றது இல்லை. ஏன்னா என்னதான் இஸ்லாமிய அமைப்புகள் வந்து இத்தனை அமைப்புகள் இருந்தோம், இத்தனை கட்சிகள்ல வந்து ஒரு எம்பியா இருந்தோம், இத்தனை ஒரு விஷயம் இருந்து கூட இஸ்லாமியர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த வெறுப்புணர்ச்சி வந்து இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு மிகவும் அதிகமா வந்து விதைக்கிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இஸ்லாமியர்கள் மீது வந்து நீங்க வந்து நிறைய இஸ்லாமியர்களுடைய நண்பர்கள் கூட இருந்திருக்கீங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, ஏதாவது ஒரு இஸ்லாமியன் வந்து கன் எடுத்து ஷூட் பண்றாங்களா? யோசிக்கணும்ல. அது வந்து ஒரு படத்துல ஒரு காட்சி வைக்கிறாங்க, அது மூலியமா வந்து நிறைய பேருக்கு வந்து அது கன்வே ஆகுது. இதை பத்தியான உங்களுடைய கருத்துக்கள் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய இஸ்லாமியர்கள் உங்களுடைய நண்பர்களா இருப்பாங்க, அவங்க வந்து காமனா நார்மலா தான் இருக்காங்க. இந்த மாதிரி விஷயத்த வந்து அவங்க எதற்காக எடுக்கிறாங்கன்னே தெரியல. ஏன்னா ஒரு மூவியில ஒரு வந்து ஆக்டர் வந்து ஒரு ஆக்டிங் பண்றாங்கன்னா அவங்க கிட்ட வந்து கதை சொல்லும் போது அந்த கதையை வந்து யோசிக்கணும்ல. உண்மை கதைன்னு தான் சொல்றாங்க, கரெக்டா. மட்டும் இப்போ ஒரு விஷயம் சொல்ற மாதிரில காஷ்மீருடைய இஷ்யூன்னு சொல்லிட்டு ஒரு காஷ்மீர் ஃபைல்ஸ்னு ஒரு படம் வந்துச்சு. எத்தனை பொய்யான விஷயம் அதுக்குள்ள வந்து செதுக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியும். அதே படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இலங்கை தமிழர்கள் சொல்லிட்டு தமிழர்கள் உணர்வுள்ளவர்கள் என்ன செய்வாங்க பாத்தீங்கன்னா, தமிழர்கள் உணர்வுள்ளவங்க வந்து தமிழனுக்கு இழிக்கப்பட்ட ஒரு அநீதி இருந்தாலும் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது காஷ்மீர்ல போராடக்கூடிய போராளிகள் தானே அவங்க சொல்லணும். போராளிகள் சொல்லாம வந்து தீவிரவாதிகள் சொல்லக்கூடிய விஷயம் வந்து மிகவும் தவறான ஒரு விஷயம். ஏன்னா நீங்களே சிந்திச்சு பாருங்க ஒரு விஷயத்த. என்னன்னா காஷ்மீர்ல அவங்க வந்து எதற்காக போராடுறாங்க, அவங்க என்ன சொல்றாங்க, எதற்காக அவங்க வந்து ஷூட் பண்றாங்க பாத்தீங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா பாகிஸ்தான்ல இருந்து இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகள் வந்து இங்க இருக்கு, அதற்காக அவங்கள தடுக்கிறோம்னு சொல்லிட்டு தான் அவங்கள வந்து ஷூட் பண்ண சொல்றாங்க. பட் வந்து அவங்களுடைய இஷ்யூவே வந்து வேற விஷயம். அது வந்து நிறைய பேருக்கு வந்து புரிய மாட்டேங்குது. காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து வேற பிரச்சனை, காஷ்மீர்ல நடக்கக்கூடிய பிரச்சனை வந்து வேற விஷயம். என்னன்னு பாத்தீங்கன்னா அங்கே வந்து அவங்க ஒரு சுதந்திரத்துக்காக ஒரு போராட்டத்தை தான் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அது வந்து நான் தப்பு தான், அது தப்பு இல்லைன்னு சொல்ல. ஏன்னா ஆயுதம் ஏங்கிய போராட்டம் வந்து ஒரு முடிவு இல்லை, அகிம்சை வழிதான் வந்து சரியான வழி. ஆனா அது வந்து சொல்லிதான் திருத்தணும், தவிர வந்து இந்த மாதிரி வந்து இவங்களை செய்யறவங்க எல்லாரையும் தீவிரவாதின்னு சொல்றது எந்த வகையில வந்து நியாயம்னு தெரியல. இப்போ இதே விஷயத்தை எடுத்து பாத்தீங்கன்னா இலங்கையில நடந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப கொடுமையான விஷயம் தெரியும். சிங்கள இராணுவம் வந்து அங்க இருக்கக்கூடிய தமிழர்களை வந்து சுட்டு கொன்னாங்க, எதேதோ நடந்துச்சு. இப்போ அந்த அங்க இருக்கக்கூடிய பிரபாகரன்
நம்மளுடைய தமிழர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, தமிழினர் பிரபாகரன் சொல்கிறோம், அவரை வந்து நம்ம போராளி தானே பார்க்குறோம். இப்போ அவரை நம்ம வந்து தீவிரவாதின்னு சொல்கிறோமா? இந்தியன் கவர்மெண்ட் அவர் எப்படி பார்க்குறோம்? இலங்கை என்ற ஒரு கண்டத்திலிருந்து ஒரு போராட்டம் நடக்குது, அங்கே தலைமை தாங்கி நடந்தவர் வந்து பிரபாகரன் தான். அவரை வந்து தலைமை தாங்கி நடந்தவரை வந்து ஒரு தலைவராக ஏற்று நாம் தமிழர் கட்சின்னு வந்து செயல்பட்டு இருக்கு. இப்போ அது வந்து யாராவது தடை செய்ய முடியுமா? ஏன்னா அது வந்து தீவிரவாத இயக்கம் தானே எல்லா நாடும் சொல்லுது. இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லிச்சு முதல்ல? இந்திரா காந்தியுடைய ஆட்சியில் வந்து என்ன சொன்னாங்க? எல்லாம் உங்களுக்கு தெரியாத விஷயம் எதுவும் இல்லை. ஏன்னா ஒரு கொஞ்சத்துக்கு புரிஞ்சு செயல்படணும். இஸ்லாமியர்கள்னாலே தீவிரவாதிகள்னா இதெல்லாம் ஒரு எப்படி சித்தரிக்கிறாங்களா என்ன இதுன்னா, இப்போ வாழக்கூடிய இந்த காலத்துல கூட வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இதை பத்தியான உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ் கூட வந்து கொஞ்சத்துக்கு கொஞ்சம் சிந்திக்கிறாங்க. ஏன்னா பழங்காலத்துல அந்த மாதிரிலாம் இல்லை. இஸ்லாமியர்னாலே தீவிரவாதி, இஸ்லாமியனாலே தீவிரவாதி, தாடி வச்சாலே தீவிரவாதி, இதெல்லாம் கேட்கறதுக்கு நாதி இல்லையா? நாமளும் கேட்போம், நம்மளுக்கும் வந்து கேட்கணும்னு சொல்லிட்டு தான். ஏன்னா இது வந்து ஜாதி, மதம், இனம், மொழின்னு எல்லாத்தையும் கடந்து ஒரு மனிதனை வந்து மனிதனா முதல்ல பாருங்க. ஒரு மனுஷனாலே அவன் ஏற்ற மதத்தினாலேயே அவன் வந்து ஒரு விஷயத்தை பத்தி நகர்த்துறது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம். அதற்காக தான் இப்போ இலங்கை தமிழரை நம்ம எந்த விஷயத்துல பார்க்குறோம்? இலங்கையில் அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க, எந்த அளவுக்கு வந்து போராடினாங்க, அவங்கள வந்து நம்ம ஒரு போராளியாக தான் பார்க்குறோம். அந்த மாதிரி தான் காஷ்மீரில் அவங்க வந்து ஒரு போராட்டத்தை தான் எடுத்திருக்காங்க தவிர அவங்க வந்து தீவிரவாத செயலில் ஈடுபடுறாங்க, அந்த மாதிரி செயல்படுறவங்களை வந்து எந்த இயக்கத்தில் இருந்தாலும், எந்த மதத்தில் இருந்தாலும், எந்த இனத்தில் இருந்தாலும் அவங்களும் தவறு தான். அது வந்து நிரூபிச்சா அவங்க மேலே வந்து நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணலாம், அவங்கள வந்து நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகள்னாலே பயங்கரவாதிகள்ன்ற சொல்லக்கூடிய அந்த செயல் வந்து மிக பெரிய ஒரு கொடுமையான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா கமலஹாசன் சொல்கிறாங்க, கமலஹாசன் வந்து மிகப்பெரிய ஒரு ஆள்.